ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 2024 ரொம்பவே ரீசெண்டாக ரிலீஸ் ஆன லப்பர் பந்து படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் 2011 ஒரு லப்பர் பந்தோட விலை 5 ரூபான்னு காட்டி படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊரில் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு டீம் இருக்குது. இந்த ஜாலி ஃப்ரெண்ட்ஸுங்கிற டீமோட கேப்டன் கருப்புன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் அந்த டீமில் ஒரு ஸ்கூல் படிக்கிற சின்ன பையனான அன்புங்கிறவனை விளையாடுறதுக்காக கூப்பிட்டு இருப்பாரு. இந்த அன்பு தான் நம்ம படத்தோட ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோவும் ஸ்கூல் முடிச்சுட்டு பஸ்ல ஏறி கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு அந்த ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீமோட கேப்டனான அந்த கருப்புங்கிறவரை போய் மீட் பண்றாரு. அதாவது நம்ம ஹீரோவை வர சொல்லியிருப்பார் இல்லையா, அவர் தான். ஸோ இப்போ அவரும் நம்ம ஹீரோவை அந்த ஜாலி டீம்ல இருக்க மற்றவங்க கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறாரு. அந்த டீம்ல இருக்க வெங்கடேஷ்ங்கிறவரு நம்ம ஹீரோ தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை இந்த டீம்ல சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா ஜாலி டீமோட கேப்டனான அந்த கருப்புங்கிறவரை இந்த மாதிரி பாக்குறவர் கிடையாது. எல்லாருமே சரிசமம்னு நினைக்கிற ஒரு மனுஷர். அதனால தான் நம்ம ஹீரோவை டீம்ல சேர்த்துக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பாரு. இந்த விஷயம் அந்த டீமோட கேப்டனான அந்த கருப்புங்கிறவருக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோவும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஜாலி டீம்ல நம்ம கண்டிப்பா சேர்ந்து விளையாடணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அங்க கட் பண்ணா அந்த ஊர்லயே இன்னொரு கிரிக்கெட் டீம் இருக்கு. அந்த டீமோட பேரு சச்சின் பாய் டீம். அந்த டீமோட கேப்டனோட பேரு கெத்து. இவர் தான் அந்த டீம்லயே பயங்கரமா ரன் எடுத்து கொடுப்பாரு. இவர் கிரிக்கெட் விளையாட இறங்குனா இவரை தோக்கடிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர் பயங்கர கெத்தாவே விளையாடிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கெத்துங்கிறவர் பயங்கர தீவிரமான விஜயகாந்தோட ரசிகர். அங்க கட் பண்ணா அவங்க ஊர்ல இப்ப டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அந்த டோர்னமெண்ட்ல இந்த கெத்துங்கிறவரு பயங்கரமா தாறுமாற அடிச்சு 4-6 அடிச்சு தள்ளிடுறாரு. இந்த கெத்துங்கிறவரு சின்ன வயசுலயே ஊரை விட்டு ஓடி போய் கலப்பு திருமணம் பண்ணிருப்பாரு. இப்படி இவர் இங்க கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம கெத்தோட ஒய்ஃப் வந்துடுறாங்க. இவ்வளோ நேரம் 6-4 நாங்க தாறுமாற தெருக்கி விட்டுட்டு இருந்தவர் அவரோட ஒய்ஃப் கிரவுண்டுக்கு வரதை பார்த்ததும் ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிறாரு. இப்போ அந்த கெத்தோட ஒய்ஃபும் அங்கே வந்து என்னோட புருஷன் எங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கேட்கும் போது அங்கே கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்க மற்றவங்களும் அவர் கிரிக்கெட் விளையாட வரவே இல்லையே, அவர் கிரிக்கெட் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு, அவர் கிரிக்கெட்டை விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சமாளிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் கெத்தோட ஒய்ஃபு ரொம்ப கோவப்பட்டு நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா இந்த இடத்தையே நான் கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள பயமுறுத்தி உண்மையை சொல்ல வைக்கிறாங்க. ஸோ அதனால அங்கே இருந்தவங்களும் உண்மையை சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வேற வழி இல்லாமல் ஒளிஞ்சிருந்த கெத்தும் வெளியே வந்துடுறாரு. அப்போ நம்ம கெத்தோட ஒய்ஃபும் அவரை பார்த்து பயங்கரமா முறைச்சிட்டு அவரை கையோட கூட்டிட்டு போயிடுவாங்க. அங்க கட் பண்ணா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா லப்பர் பந்தோட விலை 35 ரூபான்னு காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட வீடை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு கிரிக்கெட் மேல அவ்வளோ லவ் இருக்கிறது தெரியுது. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவரோட வீடு ஃபுல்லாவே சிஎஸ்கே பத்தி தான் வரைஞ்சி வச்சிருக்காரு. நல்லா மஞ்சள் கலர் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு ஒவ்வொரு பிளேயர்ஸோட டிராயிங்ஸையும் வரைஞ்சி வச்சிருக்காரு. அங்க கட் பண்ணா இப்போ அந்த ஜாலி டீம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜாலி டீம் நிறைய மேட்ச் விளையாடி இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அந்த டீம் ஜெயிச்சதே இல்லை. எல்லா மேட்சுமே ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்காங்க. இந்த வாட்டி அந்த ஜாலி டீமோட கேப்டனான கருப்பு என்ன பண்றாருன்னா, எப்படியாவது நாம ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 20வது கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு டோர்னமெண்ட்டை ரெடி பண்றாரு. அப்படி அந்த டோர்னமெண்ட்டுக்கான டொனேஷன் எல்லாத்தையுமே ஒவ்வொரு இடத்துலயா போய் ஸ்பான்சர் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் நம்ம ஹீரோ இப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக போறாரு. அங்க நம்ம ஹீரோயினை பாக்குறாரு. நம்ம ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறாரு. அந்த மேரேஜ் வீட்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் மாறி மாறி பழகி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு லவ் வருது. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் பக்கத்து ஊர்ல ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம கெத்தும் அவங்க ஒய்ஃப் கிட்ட நான் வேலைக்கு போறேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு அந்த டோர்னமெண்ட்டுக்கு போறாரு. அந்த டோர்னமெண்ட்ல நம்ம ஹீரோவும் கலந்துக்க போறதா தெரியுது. நம்ம ஹீரோ பயங்கரமா பவுலிங் பண்ணுவாரு. அவர் பவுலிங்ல ஸ்பெஷலி ஆளுன்னே சொல்லலாம். அதனாலவே நம்ம ஹீரோக்கு அங்க பயங்கரமான வரவேற்பும் கிடைக்குது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்டா கிரிக்கெட் டோர்னமெண்ட் அந்த ஜாலி டீம் கூட விளையாடணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அந்த ஜாலி டீம்ல இருக்கவங்க நம்ம ஹீரோவை சேர்த்துக்கல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோ கிரிக்கெட் விளையாடினா இவரை மாதிரி விளையாடணும்னு சொல்லி இந்த கெத்துங்கிறவரை ஒரு ரோல் மாடலா பார்த்திருப்பாரு. ஆனா நம்ம கெத்துக்கு ஹீரோவை யாருன்னே தெரியாது. ஏன்னா நம்ம கெத்து நம்ம ஹீரோவை சின்ன வயசுல தான் பார்த்துருப்பாரு. இப்போ பெரிய பையன் ஆயிட்டாம்ல, ஸோ அவருக்கு யாருன்னே தெரியல. இப்போ இவங்க 2 பேரும் விளையாட போறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த கெத்துங்கிறவரை எப்படியாவது நாம தோக்கடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு.
ஆனா மேட்ச்ல நம்ம கெத்து பயங்கரமா 6-4ன்னு அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு. அப்படி அடிச்சு அந்த மேட்சை வின் பண்ணிடுறாரு. எல்லாருமே இந்த கெத்தோட பேட்டிங்கை பத்தி தான் பயங்கரமா பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த கெத்தை பத்தி தனியா ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த கெத்துங்கிறவர் ஆஃப் சைட்ல பால் போட்டா விளையாட மாட்டாரு. ஆனா அங்க இருக்கவங்க யாருமே ஆஃப் சைட் போட மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் இவரும் பயங்கரமா வெறித்தனமா 6-4ன்னு அடிச்சு தள்ளிடுறாரு. அதனாலவே அவர் எல்லா மேட்ச்லயும் ஜெயிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்திலேயே அந்த கெத்து அந்த வழியா வராரு. ஆனா இவங்க பேசினது அவருக்கு கேட்கல. அவரும் கேஷுவலா நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு கட்டம் போட்ட மாதிரி ஒரு சட்டையை போட்டுட்டு இங்க ஒருத்தன் வந்தானான்னு கேட்கிறாரு. ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு இவங்க 2 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி தான் இருந்திருப்பாரு. இவங்க பேசின எல்லாத்தையுமே நம்ம கெத்தோட ஃப்ரெண்டு கேட்டிருப்பாரு. ஐயோ நம்ம பேசினதை அவன் கேட்டிருப்பானோன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் பயந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம கெத்தோட ஃப்ரெண்ட் அந்த கட்டம் போட்ட சட்டை இருந்தவன் அவன் இவங்க 2 பேரும் பேசின விஷயத்த கெத்து கிட்ட சொல்லிடுறான். ஸோ நம்ம கெத்தும் கோவமாக நம்ம ஹீரோவை அடிக்கிற மாதிரி வந்துட்டு அவரோட கையில் இருந்த சாவியை கீழே போட்டுட்டு அந்த சாவியை எடுத்துட்டு போயிடுவாரு. அப்போதான் நம்ம கெத்தோட ஃப்ரெண்டும் ஏன்டா டே நீ அவனை அடிப்பேன்னு நினச்சி ஆனால் நீ என்னடா சாவியை கீழே போட்டுட்டு எடுத்துட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த கெத்தும் இந்த சின்ன பையனுங்க இவனுங்க 2 பேரும் இப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அவனுங்கள்ட்ட போய் கேட்பாங்களா யாராச்சும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஏளனமா பேசிக்கிட்டு போறாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தை நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதை கேட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதனால கண்டிப்பா அடுத்த ஒரு மேட்ச் ஆப்போசிட்டா வந்துச்சுன்னா கண்டிப்பா கெத்தை நான் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோளோட இருக்காரு. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட போயிட்டு நான் உங்க வீட்டுக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க வரவான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவங்களும் இதுக்கு தான் ரொம்ப நாளா நான் எதிர்பார்த்துட்டு இருந்த சீக்கிரமா கிளம்பி வந்து எங்க வீட்டுல பேசுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட வீட்டுக்கு போய் பேசுறாரு. ஆனா நம்ம ஹீரோ இப்போ பொண்ணு பார்க்க வர வழியிலேயே அவரோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. அவரோட காரை சரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போவே அந்த வழியா ஒரு 4-5 பசங்க தாண்டி போறாங்க. எங்கடா போறீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு அவங்களும் பக்கத்து ஊர்ல டோர்னமெண்ட் நடக்குது, அங்க நாங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம கெத்துன்னு ஒருத்தர் விளையாட வராராம். அவர் வந்தா எங்களால ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ஆல்ரெடி அந்த கெத்தை ஜெயிச்சாகணும்னு ஒரு வெறியில இருப்பாரு இல்லையா, அதனால பொண்ணு பார்க்க போகாம நேரா இந்த மேட்ச் நடக்கிற இடத்துக்கு போறாரு. அதனால நம்ம ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் மட்டும் தான் பொண்ணு பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போறாங்க. அங்கேயும் அவங்க மாப்பிள்ளை எங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மாவும் அவர் லோன் விஷயமா வெளியே பேங்குக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கு போயிட்டாரு. இப்போ நம்ம கெத்தும் அந்த டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. இப்போ ஸ்டார்டிங்ல நம்ம கெத்தோட டீம் தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமா 4-6 அடிச்சு வெறித்தனமா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல பார்த்தா நம்ம கெத்தோட ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோவை ஏளனமா கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. சின்ன பையன் அவன் வந்து கெத்து இப்படி அடிப்பான் அப்படி அடிப்பான்னு சொல்லிட்டு இருக்கல, இன்னைக்கு பாருடா எப்படி அடிக்காரு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் 2 ஓவருக்கு பவுலிங் போட விட்டுருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற ஓவர் எல்லாமே நம்ம ஹீரோ தான் பவுலிங் பண்ணுவாரு. அந்த பவுலிங்ல கெத்து ஹீரோ போடுற ஒரு பாலை கூட டச் பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமா பவுலிங் போடுறாரு நம்ம ஹீரோ. ஸோ இப்போ அவங்க ஆடி முடிச்சுட்டாங்க. இப்போ அடுத்ததா பேட்டிங் பண்ண போறது நம்ம ஹீரோவோட டீம் தான். இப்போ நம்ம ஹீரோவும் தாறுமாற அங்க விளையாடிக்கிட்டு இருக்காரு. கடைசியா 6 பால் தான் இருக்கு. அந்த 6 பாலையும் நம்ம ஹீரோவோட டீம் அடிச்சு அந்த மேட்சையும் வின் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இந்த கெத்து நம்ம ஹீரோ கிட்ட தோத்த விஷயத்த கெத்தால ஏத்துக்கவே முடியல. எப்படி இந்த சின்ன பசங்க கிட்ட தோக்க முடியும், நமக்கு இருந்த ஒரு மரியாதையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா 25 வருஷமா இந்த கெத்துங்கிறவரை தோக்கடிக்கிறதுக்கு யாருமே வரல. இப்படி ஒரு சின்ன பையன் கிட்ட நாம தோத்துட்டோமேன்னு சொல்லி பயங்கரமா வருத்தப்படுறாரு. அது மட்டும் இல்லாம அதனால நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை அவரு. இப்போ நம்ம கெத்தோட ஒய்ஃபுக்கு கெத்து கிரிக்கெட் விளையாடிட்டு வந்துட்டு தான் இப்படி உட்காந்துருக்காருங்கிற விஷயம் தெரிய வருது. நம்ம கெத்தோட ஒய்ஃபுக்கு இவர் கிரிக்கெட் விளையாடுறது சுத்தமா பிடிக்காது. இதனால அடுத்த நாளே கெத்தோட ஒய்ஃபும் கெத்தை ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இனிமே கிரிக்கெட் விளையாட போக மாட்டேன்னு சத்தியம் பண்ண சொல்றாங்க. ஆனா நம்ம கெத்தும் மனைவிக்கு தெரியாம போய் சத்தியம் பண்ணிடுறாரு. இப்பதான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ லவ் பண்ணிக்கிட்டு இருக்க பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெத்தோட பொண்ணு தான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு பொண்ணு பார்க்க வந்தது நம்ம ஹீரோ அப்படிங்கிற விஷயம் கெத்துக்கும் தெரியாது.
அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் கெத்தோட ஊரில் ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுது. அந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வராரு. சரி ஓகே, நம்ம ஹீரோயினோட ஊரில் தானே டோர்னமெண்ட் நடக்குது, அதனால ஹீரோயினை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வராரு. நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போகிறதுக்கு ஏதாச்சும் சாக்கு போக்கு வேணும் இல்லையா, அதனால ஜாதகம் வாங்க வந்ததாட்டு சொல்கிறாரு. ஜாதகத்தை எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அவங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கெத்து வீட்டுக்குள்ளே வராரு. அங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ நிற்கிறாரு. இதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அப்போதான் நம்ம ஹீரோயினும் இவரு தான்ப்பா என்னை பொண்ணு பார்க்க வந்தவருன்னு சொல்றாங்க. ஆனால் நம்ம கெத்துக்கு ஒரு பங்கமான ஷாக்கு. ஏன்னா யாரை நம்ம எதிரியா ஒருத்தன் நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அவனே இன்னைக்கு என்னோட மாப்பிள்ளையா வரானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக இருக்காரு. அங்கே கட் பண்ணா இப்போ அந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுக்காக நம்ம ஹீரோவும் கெத்தும் போகிறாங்க. மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறாங்க. அது என்னன்னா, போன மேட்ச்ல நம்ம ஹீரோ இந்த கெத்தை தோக்கடிச்சிருப்பாரு பார்த்தீங்களா. ஸோ அதனால திரும்ப இந்த மேட்ச்ல கெத்தால ஜாயின் பண்ண முடியாது. அதனால இந்த கெத்தும் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க கமிட்டியில் போய் ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணிட்டு அந்த மேட்ச்ல விளையாடி ஜெயிக்கிறாரு. தனக்கு மாப்பிள்ளையா வரப்போறான் அப்படின்னு தெரிஞ்ச அப்புறமும் கூட அவர் மேலே இருந்த கோபம் சுத்தமாக குறையவே இல்லை. நம்ம ஹீரோவை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மேட்ச்ல கலந்துக்கிறாரு. இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவும் பயங்கரமாக வெறித்தனமாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம கெத்தோட டீம் தான் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இறங்குறாங்க. அவங்க தான் பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவர் பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் வெறித்தனமாக பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பவுலிங்கில் நம்ம கெத்து ஒரு பால் கூட அடிக்கலை. அதனாலவே அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே இந்த கெத்தை ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நாள்ல தோல்வினா என்னன்னே தெரியாதவர் இந்த சின்ன பையனால இவர் எப்படி தோத்து போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரி ஏளனமா பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த கெத்தை. அதனால இவர் பயங்கரமா காண்டாகிறாரு. இதனாலவே அவரோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம தன்னோட பொண்ணை இவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோமா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சு அவர் ஒழுங்காவே மேட்ச் ஆடல. இப்போ கடைசி நேரத்துல நம்ம ஹீரோ பவுலிங் போடுறதுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம கெத் என்ன பண்றாருன்னா ரன் ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ பவுலிங்கே போடல. ஆனா இந்த கெத்துங்கிறவரு பவர் பிளேயை தாண்டி நிக்கிறாரு. ஆனா இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இவரை நினைச்சா கண்டிப்பா அவுட் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ இந்த கெத்துக்கு விட்டு கொடுக்கறாரு. ஸோ இவன் விட்டு கொடுத்துதான் நான் ஜெயிக்கணுமா, இவன் எப்படி எனக்கு விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஸ்டாம்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு ரொம்பவே கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாரு. இவர் அப்படி போன உடனே நம்ம ஹீரோவோட டீம் தான் ஜெயிச்சுட்டு தான் அனௌன்ஸ் பண்ணி நம்ம ஹீரோவை பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் இந்த கெத்துக்கு பயங்கரமா கடுப்பாகுது. அதனால அந்த இடத்துல பயங்கரமா ஒரு ஃபைட்டும் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு பக்கம், இந்த கெத்தோட ஃப்ரெண்டு ஒரு பக்கம், அவனுங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தாறுமாற பேசி அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களால நம்ம ஹீரோக்கும் கெத்துக்கும் பயங்கரமாக அங்கே சண்டை நடக்குது. அந்த இடத்துக்கு நம்ம கெத்தோட ஒய்ஃபும் பொண்ணும், அதாவது நம்ம ஹீரோயினும் வராங்க. இப்படி இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கதை அவங்க பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவான கெத்து கூட சுத்துற அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிப்பாங்க, இவருக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போதான் அவங்க எல்லாரும் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. இப்போ நம்ம கெத்தோட ஒய்ஃபும் கெத்து கிட்ட, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், நம்மளோட வாழ்க்கையெல்லாம் போதும், நாம பிரிஞ்சுக்கலாம், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அந்த இடத்துல இருந்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினும், என்னதான் உனக்கு கிரிக்கெட் மேல இவ்வளோ லவ் இருந்தாலும் என்னோட அப்பாவே நீ அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை திட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோவை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அங்க கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மாறி மாறி பேசிக்கிறதுல ஒரு நாள் நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயினும், ஒன்ன நான் லவ் பண்ணதுக்கான காரணமே எங்க அப்பாவை மாதிரி நீ இருக்க, அதனால தான் நான் உன்னை லவ் பண்ணேன். இப்போ எங்க அப்பாவே நீ அடிச்சுட்டு வந்து நின்னா நான் என்ன பண்றது, எப்பவா இருந்தாலும் உன்னை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா உண்மையாவே உனக்கு என்ன பிடிச்சிருந்தா உன்னோட ஏகோவை தூக்கி போட்டுட்டு என் அப்பா கிட்ட போயிட்டு சாரி கேளு, அப்போதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. அவர்கிட்ட போய் எப்படி மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா அந்த பக்கத்துல அந்த ஜாலி டீமோட கேப்டனான அந்த கருப்புங்கிறவரை 20வது டோர்னமெண்ட் நடத்தணும்னு பிளான் பண்ணியிருப்பாரு பார்த்தீங்களா. ஸோ இப்போ அவர் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக ஒரு போஸ்டர் அடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட கடைக்கு போவாரு. அங்க போன உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இந்த கருப்பு கிட்ட நிறைய விஷயத்த சொல்லுவாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீயும் நம்ம ஹீரோவை கூடயே வச்சுக்கிட்டு இருக்க, அவனை ஒரு தம்பி மாதிரி தான் நீ நினைக்கிற, ஆனா சொந்த தம்பியா நீ நினைக்கல. ஏன்னா அவன் ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன். அதனால இத்தனை வருஷமா நீ உன்னோட டீம்ல இருந்து
ஒதுக்கி வச்சிருக்க. அது மட்டும் இல்லாம உன் டீம்ல வெங்கடேஷன் ஒருத்தன் இருக்கான், அவன் உன்னோட தம்பி தான். ஏன்னா அவன் நீ எல்லாருமே ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க தானே, அதனால தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த என் நண்பனை நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசுறான். இதெல்லாம் கேட்ட அந்த ஜாலி டீமோட கேப்டனான கருப்பு ரொம்ப ஃபீல் பண்றான். ஏன்னா அவரு அப்படி திங்க் பண்ற ஒரு ஆளே கிடையாது. அங்க கட் பண்ண அந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் கேட்டாலும் இந்த கெத்து அவனோட மன்னிப்பை ஏத்துக்கிற மைண்ட் செட்ல இல்ல. அங்க கட் பண்ண அடுத்த நாள் அந்த ஜாலி டீமோட கேப்டனான கருப்பு கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது, உன்னை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் நம்ம கருப்பும் அந்த ஜாலி டீம்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே கூட்டி வச்சுட்டு அதுல வெங்கடேஷ்ங்கிறவனும் இருக்கான், அவனையும் உட்கார வச்சுட்டு இந்த டோர்னமெண்ட்ல நம்ம ஹீரோ விளையாட போறான் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த வெங்கடேஷ்ங்கிறவனும் அவன் இங்க வந்து விளையாடினா நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நம்ம கருப்போ நீ விளையாடினாலும் சரி விளையாடாம போனாலும் சரி, ஆனா நம்ம ஹீரோ இந்த டீம்ல கண்டிப்பா விளையாடி ஆவான்னு சொல்லி ரொம்ப கான்பிடென்டா ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அப்பதான் இந்த வெங்கடேஷ்ங்கிறவனும் நீ யாரு இவன் விளையாடலாம் இவன் விளையாடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு, இன்னையிலேருந்து இந்த டீமுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, உன்னை அப்படியே இந்த டீம்ல இருந்து தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமோட கேப்டனுங்கிற பதவியிலேருந்தே கருப்பை தூக்கிடுறான். இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோவும் பயங்கர கோவத்துல இப்ப சொல்றேன்டா இவர் தான் என்னோட டீம் கேப்டன், நாங்க புதுசா ஒரு டீமை உருவாக்குறோம், அந்த டீமும் உங்க டீமும் விளையாடும், அந்த மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அதுதான் ஜாலி டீம் அப்படின்னு மாத்திடுவோம். அது மட்டும் இல்லாம எந்த டீம் தோக்குதோ அந்த டீம் கிரிக்கெட் பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் டோர்னமெண்ட் நடக்குது. இப்போ நம்ம ஹீரோவோட டீம்ல யாருமே விளையாடுறதுக்கு இல்லை, எல்லாம் சின்ன சின்ன பசங்களா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கருப்போட பொண்ணும் நம்ம ஹீரோவோட டீம்ல இருக்காங்க. மற்றபடி நல்லா விளையாடுற மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு அந்த டீம்ல யாருமே இல்லை. ஸோ இந்த டீமை வச்சுட்டு நாம எப்படிதான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருக்க நேரத்துல தான் நம்ம கருப்பு ஒருத்தரை கூட்டிட்டு வராரு. அது வேற யாருமே இல்லை, அது கெத்து தான் கூட்டிட்டு வராரு. கெத்து பார்த்ததும் நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்னடா நம்ம யார்கிட்ட சண்டை போட்டோமோ அவரே இங்க கூட்டிட்டு வராரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம கெத்துக்கும் இந்த கருப்புங்கிறவருக்கும் எப்படி கனெக்ஷன் வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவரோட வீட்டில் சிஎஸ்கேவோட பெயிண்டிங் அடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, அந்த பெயிண்டிங்கை பார்த்ததுலேருந்து நம்ம கருப்புக்கு தன்னோட வீட்லையும் அது போல் கிரிக்கெட்டில் இருக்கவங்க எல்லாரோட ஃபோட்டோவும் பெயிண்டிங்காக பண்ணணும்னு பயங்கரமான ஒரு ஆசையாக இருந்திருக்கும். ஸோ அதனால நம்ம கெத்துங்கிறவரை ஒரு பெயிண்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரிய வந்ததுனால நம்ம கெத்து தான் கருப்போட வீட்டை பெயிண்ட் அடிச்சிட்டு இருப்பாரு. அப்படி அவங்க வீட்டில் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் நம்ம கெத்தை இந்த டோர்னமெண்ட்டுக்காக விளையாட கூப்பிடுவாரு. ஆனால் இந்த டோர்னமெண்ட்டுக்கும் நம்ம ஹீரோக்கும் இருக்கிற விஷயம் இந்த கெத்துக்கு தெரியாததுனால நம்ம கருப்பு கெத்தை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட டீமில் விளையாட வைக்கிறாங்க. இப்போ இந்த டீமுக்கு அடேங்கப்பா 11 பேர் அப்படிங்கிற ஒரு நேமை தான் வைக்கிறாங்க. இப்போ அந்த ஜாலி டீமுக்கும் அடேங்கப்பா 11 பேருங்கிற டீமுக்கும் இந்த 2 டீமுக்கும் தான் பயங்கரமாக போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த அடேங்கப்பா 11 பேர் டீம்ல இருக்க நம்ம ஹீரோவும் அந்த கெத்தும் பயங்கரமாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கெத்துனால ஒரு பால் கூட அடிக்க முடியல. ஏன்னா முறையாக ப்ரொஃபஷனலாக விளையாடணும்னு சொல்லி பேட் போட்டு அனுப்பி விடுறாங்க. அதை வச்சுட்டு அவரால் விளையாட முடியலை. அதனால அவர் அவுட் ஆயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவோட டீம் தோக்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அவுட் ஆயிட்டாரு. இப்போ கடைசி அங்கே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கருப்போட பொண்ணும் கருப்பும் மட்டும்தான். இப்போ இவங்க 2 பேரும் விளையாடுறதுக்காக கிரவுண்டில் இறங்குறாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற இவங்களோட எதிரியான ஜாலி டீம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ ஒரு பொண்ணு, இவ எங்கடா அடிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாரும் இவளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த பொண்ணு தாறு மாற அடிக்கிறா, பயங்கரமாக அடிக்கிறா. 4-6 வெறித்தனமா விளையாடிக்கிட்டு இருக்கா. பக்கத்துல பார்த்தா கருப்பும் பயங்கரமா அடிக்கிறாரு. இப்படி அவங்க பயங்கரமா விளையாடி ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே இவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் 2வது மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் நல்லா சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்கு. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோயினோட அம்மா அவங்க பாட்டியை கூட்டிகிட்டு பிபி செக் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அதே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோவோட அம்மாவும் வந்திருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினோட அம்மா கிட்ட போயிட்டு என்னோட பையனுக்கு உங்கள் பொண்ணை கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மாவும் உன்னோட பையனுக்கு ஒரே ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அந்த டெஸ்ட்டில் அவன் பாஸ் ஆகிட்டான்னா நாளைக்கே பொண்ணு பார்க்க வந்துருங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, உடனே உங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்,
1/2 அன் ஹவர்ல என்னை பார்க்க வர முடியுமான்னு சொல்லி நீங்க கேளுங்க, அவன் வந்துட்டானா நீங்க சொல்றத நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோவோட அம்மாவும் அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துக்கு வர்றது நம்ம ஹீரோ கிடையாது, ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். ஏன்னா அங்க மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அங்க மேட்ச் தோக்குற நிலைமையில இருக்கு. அதனால அவரால் அந்த மேட்சை விட்டுட்டு கிளம்பி இங்க வர முடியல. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினோட அம்மாவும் என்னோட புருஷன் மாதிரி தான் உன்னோட பையனும் கிரிக்கெட் மேல ஒரு பைத்தியம் பிடிச்சி இருக்கான், நான் அவனை கட்டிக்கிட்டு கஷ்டப்படுற மாதிரி என்னோட பொண்ணும் உன்னோட பையனை கட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது, அதனால இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அங்கே கட் பண்ணால் அந்த பக்கம் செகண்ட் டே மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுவும் பயங்கரமாக விளையாடி நம்ம ஹீரோவோட டீம் அடேங்கப்பா 11 பேர் டீம் தான் வின் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவும் இது ரொம்ப நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட சாரி கேட்கறதுக்காக போறாரு. இது மட்டும் இல்லாம ஃபைனல்ல விளையாடுறதுக்கு இவங்க ஜெர்சி அடிச்சிருப்பாங்க, அந்த ஜெர்சியும் அவர்கிட்ட கொண்டு கொடுக்கறாரு. ஆனாலும் நம்ம கெத்துக்கு ஹீரோ மேல இருக்கிற கோபம் குறையல, அவரு கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறாரு. அப்போதான் நம்ம ஹீரோவும் அவர்கிட்ட பயங்கர எமோஷ்னலா பேசுறாரு. நீங்க எல்லாமே ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களை மீறி உங்க பொண்ணும் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, நானும் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம நீங்க என்னை எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியல, உங்க மேல இருந்த கோபம் ஈகோ எல்லாமே அன்னைக்கு ஒரே நாள்ல எனக்கு போயிருச்சு. ஸோ அந்த கோபம் ஈகோ எல்லாம் எனக்கு இருந்திருந்தா நான் உங்க கூட இப்படி மேட்ச் விளையாடி இருந்திருக்க மாட்டேன், உங்க கூட இப்படி நார்மலா வந்து பேசியிருக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால இதெல்லாம் கேட்டு நம்ம கெத்தும் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகுறாரு. அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் இவங்களுக்கு ஃபைனல் மேட்ச் நடக்க போகுது. அதாவது இந்த ஜாலி டீமுக்கும் அடேங்கப்பா 11 பேர் டீமுக்கும் ஃபைனல்ஸ் நடக்க போகுது. இந்த மேட்சை எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோவோட டீமு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அதாவது அந்த கருப்புங்கிறவர் கண்டிப்பாக இதை ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி ஒரு கௌரவத்தில் இருக்காரு. அந்த நேரத்தில் இப்போ ஒரு பங்கமான ட்விஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபைனல்ஸ் நடக்க போகுது. ஆனால் நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஹீரோயினை பொண்ணு பார்க்கறதுக்காக இன்னைக்கு ஹீரோவை வர சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னா, உண்மையிலேயே அவன் ஒன்றை தான் லவ் பண்ணுறான்னா அவன் இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வருவான், அப்படி வராமல் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுக்கு போயிட்டான்னா அவன் உன்னை லவ் பண்ணலை, உங்களோட கல்யாணமும் கேன்சல் ஆயிரும், அப்படி அவன் வரலைன்னா நான் சொல்கிற மாப்பிள்ளைய தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. நம்மளும் ஹீரோயினை பார்க்க போக மாட்டாரு, கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுக்கு தான் போவாருன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்காருனா, இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்டே விட்டுட்டு பொண்ணு பார்க்கறதுக்காக போயிருக்காரு. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினோட அம்மா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அங்கே ஃபைனல் மேட்ச்சில் நம்ம ஹீரோவோட டீம் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கெத்துங்கிறவரும் அந்த பேட் போடாமல் விளையாடுறாரு. அவரோட ஸ்டைலில் தாறுமாற வெறித்தனமாக அடிச்சு 94 ரன் எடுத்துடுறாரு. அப்போதான் அந்த ஜாலி டீமில் இருக்க வெங்கடேஷுக்கு தெரிய வருது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அந்த கெத்துங்கிறவர் தான் இவர் அப்படின்னு. எப்படியாச்சும் நம்ம ஹீரோவோட டீமை எதிர்த்து நாம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீம்ல மற்ற ஜாதிக்கார பசங்க எல்லாரையுமே வச்சு இந்த வெங்கடேஷ்ங்கிறவன் விளையாட ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த ஜாலி டீம்ல இருக்கவங்களும் நம்ம ஹீரோ இல்லாததுனால பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ இருந்தா பயங்கரமா பவுலிங் போடுவாரு, அவங்களால அடிக்க முடியாது. ஆனா இப்போ நம்ம ஹீரோ இல்ல, சோ நம்ம எப்படியாவது கண்டிப்பா ஜெயிச்சிடலாம்னு சொல்லி பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க இந்த ஜாலி டீம். அப்பதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பவுலிங் போடுறதுக்காக நம்ம ஹீரோ வந்துட்டாரு. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் என்னோட அம்மா சொன்னதை மதிச்சு நீ பொண்ணு பாக்குறதுக்காக என் வீட்டுக்கு வந்துட்ட, அதனால இனிமே நீ கிரிக்கெட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி வச்சிருப்பாங்க. அதனாலதான் இப்ப நம்ம ஹீரோ கிரிக்கெட் நடக்கிற ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ வந்தது பவுலிங்க பயங்கரமா போட்டுக்கிட்டு இருக்காரு. மேட்சும் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோவோட ஸ்கூல்ல படிச்ச ஒரு ஜூனியர் சின்ன பையன் அந்த ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்காக விளையாடிக்கிட்டு இருக்கான். அந்த சின்ன பையனும் அண்ணா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு ஆமாண்டா உன்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ இப்போ அதனால பிளான் பண்ணி அந்த ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீமை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட டீம் தோத்து போறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல எல்லா ஜாதிக்கார பசங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா ஜாதிக்கார பசங்களும் சேர்ந்து விளையாடணுங்கிறதுக்காக தான் இந்த மேட்சையே நம்ம ஹீரோ ஒரு சவாலா எடுத்திருப்பாரு. நாம நினைச்ச விஷயம் நடந்திருக்கு, அதனால நாம பிளான் பண்ணி அவுட் ஆனது வீண் போகல. நாம அன்னைக்கு ஜெயிச்சிருந்தா நாம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற பெருமை மட்டும்தான் நமக்கு இருந்திருக்கும். ஆனா நம்ம தோத்ததுனால இப்போ இதுக்கப்புறமா விளையாட வர பசங்க எல்லாருமே இந்த ஜாதி வேறுபாடு இல்லாம ஒற்றுமையா விளையாடுவாங்க. அதுக்காக தான் நான் தோத்து போனேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவும் அந்த கெத்து
ஒன்று சேர்ந்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. ஆனா அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா நம்ம கெத்துக்கும் ஹீரோக்கும் ஒரு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறமா நீங்க கிரிக்கெட்டே விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு கூட்டிட்டு போய் அவங்க 2 பேரையும் சத்தியம் பண்ண சொல்றாங்க. சத்தியத்தை பண்ணுப்பா, நான் எல்லாம் இந்த மாதிரி நிறைய சத்தியத்தை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கெத்தும் சத்தியம் பண்ற மாதிரி காட்டி இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.